ஜப்பான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போதே ஒன்னாப்ல இருந்து ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா ஜப்பான்ல பேசிக்கா என்ன நடக்குது அப்படின்னா பூகம்பங்கள், எரிமலை வெடிப்பு, இது மாதிரி சுனாமி எல்லாம் நிறைய நடக்குது. அதுக்காக அங்குள்ள கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்னாப்ல இருந்து சின்ன வயசுல இருந்து இந்த பூகம்பம் வந்தா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா, இந்த மாதிரி நிலநடுக்கங்கள்லாம் வந்தா எப்படி தப்பிக்கிறது, எப்படி பேஸ் பண்றது அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள்ல பூகம்பம் வந்தா, சுனாமி வந்தா மக்கள் இறப்பு அதிகமா இருந்தாலும் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இது குறைவா இருக்கு. ஜப்பான்ல சொல்லி கொடுக்குற மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஜப்பான்ல சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த புயல் வந்தா, நிலநடுக்கம் வந்தா, சுனாமி வந்தா எப்படி தப்பிக்கணும், எப்படி சமாளிக்கணும், அதை பேஸ் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஒன்னாப்படையில இருந்து ஜப்பான்ல சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியாவிலையும் அதே மாதிரி எதுவும் பிரச்சனை நடந்தா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டா, மழை பெஞ்சா எப்படி சமாளிக்கணும், எப்படி அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்.